powered by Pomis Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. Heritage Milk மற்றும் VKC Pride. Yeah, that's okay. I'll call you back. அப்பா அருண், மா என்னம்மா பண்றீங்க? மா அகிலா, மா அத்தை, அம்மா, அத்தை, அகிலா, அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அக்கா, என்னக்கா இது? அகிலா என்ன பண்ற அகிலா? அத்தை, அத்தை, வேணாம் அத்தை, அகிலா கீழே போட்டுருங்க. அத போட்டு. அம்மா, ஐயோ, விடுங்கம்மா. அக்கா, அம்மா என்னம்மா இது? வேண்டாம்மா, நிறுத்துங்க, அத கீழே போடுங்க. அம்மா கீழே போடுங்கம்மா. அத்தை, கை புண்ணாயிடும், போடுங்க. அகிலா ப்ளீஸ், சொன்னா கேளு ப்ளீஸ், அத போட்டு. அம்மா, அத கீழே போடுங்கம்மா. அக்கா, நீங்க ஏன் இப்படி செய்றீங்கன்னு எனக்கு தெரியும் அக்கா. ஆனா சத்தியமா சொல்றேன், பார்வதியால நம்ம குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தாங்க அடிச்சோம். மத்தபடி எந்த உள்நோக்கமும் எனக்கு இல்ல. நம்புங்க அக்கா, அத கீழே போட்டுருக்கா. அக்கா, ஐயோ அத்தை, நாங்க தப்பு பண்ணியிருந்தா, எங்களால தப்பு நடந்திருந்தா எங்களுக்கு தண்டனை கொடுக்கறத விட்டுட்டு நீங்களே உங்களை இப்படி தண்டிச்சுக்கலாமா? வேண்டாம் அத்தை, ப்ளீஸ். அஞ்சு நிமிஷம் கற்பூரம் எரியறதுனால உள்ளங்கையில உண்டாகிற காயம் 10 நாள்ல சரியாயிடும். 5 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு மனசுல சந்தேகத்தை வச்சுக்கிட்டு இருந்தா இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட உயிரே போன மாதிரி. அம்மா, உங்க மனச காயப்படும்படி நான் எப்பவும் நடந்துக்க மாட்டேம்மா. ஒருவேளை நான் அப்படி நடந்துகிட்டு இருப்பேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க கையில எறிகிற கற்பூரத்தை என் தலையில போடுங்கம்மா. நான் உங்க கண்ணு முன்னாடியே எரிச்சு சாம்பல் ஆயிடுறேம்மா. நீங்க கையை சுட்டுக்க வேணாமா? அம்மா, அம்மா, கையை சுட்டுக்க வேணாமா? அம்மா, என் கண்ணு முன்னாடி நீங்க இப்படி கையை சுட்டுக்கிறத என்னால பார்க்க முடியலமா. வேண்டாமா, ப்ளீஸ் விட்டுருங்க. அம்மா அத தூக்கி போடுங்கம்மா, ப்ளீஸ்மா. அக்கா கீழே போடுங்க அக்கா, கையெல்லாம் புண்ணாக போகுது. அத்தை, ப்ளீஸ், என் கையே எரியற மாதிரி இருக்கு, தூக்கி போடுங்க. அகிலா ப்ளீஸ், விரத பொங்கல் ஏற்பட்டிருந்தா அதுக்கு ஏதாவது பரிகார பூஜை பண்ணிக்கலாம். இப்படி நீ கையை சுட்டுக்காத ப்ளீஸ். 25 வருஷம் 25 வருஷமா எந்த விதமான தடையும் இல்லாம என் மௌன விரதத்தை நான் நல்லபடியா கடைபிடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். 30 நாடுகள் கலந்துகிட்ட பிசினஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு வார்த்தை கூட பேசாம ஃபுல் பவர் பாயிண்ட்ல பிரசன்டேஷன் பண்ணவனா. சின்ன முணுமுணுப்பு கூட இல்லாம 30,000 கோடி பிசினஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணவனா. அப்படிப்பட்டனா டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணு பார்வதியோட வாய திறக்க வைக்கிறதுக்கு என்னோட இத்தனை வருஷ கட்டுப்பாட உடைச்சு எரிஞ்சிட்டு
சொல்லு பார்வதின்னு என் மௌன விரதத்தை நான் கைவிட்டேன்னா அது அது என் குடும்பத்துக்காக, என் குடும்ப கௌரவத்துக்காக. அத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த ஆதிக்கடவுர் குடும்பத்துக்குன்னு பரம்பரையா ஒரு கௌரவம் இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. அது யாரா இருந்தாலும் சரி. கற்பூரம் எரிஞ்சு போனா என் கையே எரிஞ்சு போயிடும்னு நீங்க அத்தனை பேரும் பதர்னீங்களே, அந்த பதட்டம், அந்த பயம் இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் எரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுலயும் இருக்கணும். நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது அத்தை. பாருங்கம்மா, கை எவ்வளவு காயமாயிடுச்சு. இது மருந்து போட்டா சரியாயிடும். அது ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன். அகிலா வா போலாம். வாமா. எல்லாம் என்னாலதான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். பெரியா, என்ன பார்வதி? காஃபி கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. நானே உனக்கு ஃபோன் பண்ணி காஃபி கொண்டு வர சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே கொண்டு வந்துட்ட. பார்வதி, இல்ல அந்த பாட்டில் எட தண்ணி வேணும். சரி பெரியா. இதுல தண்ணி கொஞ்சமா தான் இருக்கு பெரியா. நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி, கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வா பார்வதி. இதோ உடனே வந்துடுறேன் பெரியா. பெரியா, தண்ணி. பெரியா, காஃபி ஆறி போச்சு. நான் வேற காஃபி எடுத்துட்டு வரேன் பெரியா. சரி பார்வதி. அக்கா, அங்க பாருங்க.
பெரியய்யா. பெரியய்யா, குப்பை கூடையில குப்பை அதிகமா சேர்ந்துருச்சு. நான் போய் கொட்டிட்டு வந்துடுறேன். சரி பார்வதி. நில்லு. இங்க வா. என்ன, நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். சும்மா சும்மா ஆதி ரூம்க்கே போயிட்டு வந்துட்டு இருக்க. அது வந்து முதல்ல காஃபி கொடுக்க போனேன். பெரியய்யா தண்ணி கேட்டாரு. தண்ணி எடுத்துட்டு போறதுக்குள்ள முதல்ல கொண்டு போன காஃபி ஆறி போச்சு. அதான் ரெண்டாவது தடவை காஃபி கொண்டு போனேன். முதல் தடவை காஃபி கொண்டு போகும்போதே குடிக்க தண்ணி கொண்டு போகணும்னு தெரியாதா உனக்கு? ஆதிமாமா ரூமுக்கு சும்மா சும்மா போகணும்னே இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காக்கா. அப்படி எல்லாம் எதுவும் இல்லம்மா. தண்ணியும் காஃபியும் தான் கொடுத்துட்டல, அப்புறம் எதுக்கு இப்ப போற? குப்பை கொடையில குப்பை சேர்ந்திருந்ததுமா, அதான் கொட்டிட்டு வந்தேன். ஏ, இத கூட நீதான் செய்யணுமா? இந்த வீட்ல வேற வேலைக்காரங்களே இல்லையா? அவங்களாம் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க? ஹலோ, இங்க வாங்க. வரமா. வாங்க. அம்மா, இந்த டஸ்ட்பின் அவங்க கிட்ட கொடு. என்ன யோசிக்கிற? நந்தினி அக்கா சொல்றாங்கல்ல, கொடு. இந்த டஸ்ட்பினை கொண்டு போய் ஆதி ரூம்ல வைங்க. சரிங்கம்மா. என்ன இன்னும் இங்கே நிக்கிற? போய் சமையல் கட்டுல வேலை இருந்தா பாரு, போ. ஏய், எனக்கு நிறைய ஆப்பிள் போட்டு கொஞ்சமா ஐஸ் போட்டு நல்ல ஜூஸா கொண்டு வா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா, போ. சரிங்கம்மா. பார்வதி, நில்லுமா. பார்வதி, உன்னை பெரிய மேல வர சொன்னாரு. சீக்கிரம் போ பார்வதி, போ. பெரிய உன்னை உடனே வர சொன்னாரு. பாத்தீங்களாக்கா, எவ்வளவு திமிரா பாத்துட்டு போறான்னு? இவ காலை உடைச்சு போட்டாதான் அடங்குவா. பெரியா பார்வதி, இந்த காஃபி கொட்டி பிலோ கவர் கரையாயிடுச்சு. இதை கொஞ்சம் மாத்தி. சரிங்க பெரியா, நான் மாத்திடுறேன்.
பார்வதி இப்ப மாடிப்படி இறங்கி வந்தா அப்புறம் ஒரு வாரத்துக்கு மாடிப்படி ஏறவே கூடாது. கால் உடைஞ்சு வீட்லயே கிடக்கணும். ஐயோ, ஆதிமாமா முன்னாடி வராரே. அவர் எண்ணெயில கால் வச்சு வழுக்கி விழுந்துட்டாருன்னா என்ன பண்றது? என்னாச்சு? ஐயோ, மடியில வழுக்கி விட்டுருச்சு பெரியய்யா. கால ஊன முடியல. வலிக்குது, சொலிக்கு இருக்கு. காலை நல்லா உதிரு, நல்லா ஊனி நில்லு. சரி, என் கையை பிடிச்சிட்டு நல்லா உதிரு பார்வதி. பரவாயில்ல பெரியய்யா. நான் தான் சொல்றேன்ல, என் கையை நல்லா பிடிச்சிட்டு காலை உதிரு. பார்வதி, சொன்னா கேளு. காலை நல்லா ஊனு பார்வதி. என்னாச்சு பார்வதி? முடியல பெரியய்யா, ஊனவே முடியல. ஆதிமாமா கையை பிடிச்சு நின்னதும் இல்லாம என்ன மாதிரி நடிக்கிற பாத்தீங்களா நந்தினி அக்கா? வலிக்குது. ஐயோ பார்வதி, கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி காலை ஊனி நட. ஐயோ முடியல பெரியய்யா. ஆயில்மெண்ட் போட்டு நீவி விட்டா சரியாயிடும். என் தோலை பிடிச்சிட்டு அப்படியே நட. இல்ல வேணா பெரியய்யா. இதனால தான் நடக்க முடியல. ஆபத்துக்கு பாவம்ல. என் தோலை பிடிச்சுக்கோ. சொன்னா கேளு பார்வதி. ஆயின்மெண்ட் என்கிட்ட இருக்கு ஆதி. நான் பார்வதியை பாத்துக்கிறேன், நீங்க போங்க ஆதி. யா குட். பார்வதி, உனக்கு சுளுக்கு எந்த இடத்துலன்னு காட்டு. நந்தினி, கொஞ்சம் ஆயில்மெண்ட் போட்டு விட்டு. பரவாயில்ல பெரியய்யா, நானே போட்டுக்கிறேன். பார்வதி, நீயே போட்டா சரி வராது. நந்தினி ஹெல்ப் பண்ணுவா.
நீ காலை காட்டு. ஐயோ உன் காலை நான் தேய்ச்சி விடணுமா?